பாடும் பாட்டெல்லாம் பரந்தமனின் பாட்டு, நாளும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு, நாளும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு. ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை, ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை. மகளிகைக்கு வாழ்வு தந்தது, கை வண்ணம் திரௌபதியின் மானம் காத்தது, திரௌபதியை காத்தது. பால் வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது, பால் வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது, மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது, மணிவண்ணன் கருணைக்கு வந்தது. ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை, ஒரு பிடி அவள் கொடுத்த குசேலன் உறவு கொண்டார். ஒரு பிடி அவள் கொடுத்து குசேலன் உறவு கொண்டார், மோடத்தை ஏற்றி வைத்து குகன் உடல் பிறப்பானார், தான் சுவைத்த பழங்களையே தந்தனல் தாய் சபரி, தான் சுவைத்த பழம் தனையே சபரி, தருவதற்கொன்றுமில்லை தலைவனை யமயாதரி, ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை, ஏழு பிறவியிலும் எதற்கும் பயமும் இல்லையே, ஏழு மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலை. சிறப்பு. ஒரே பாடல், ஒரு பந்துக்கு 5 விக்கெட் எடுத்து நான் மட்டும்தான். ஒரே பாடல் 5 பேர் காலி. சிறப்பு. சிறப்பை கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். இந்த பொறுப்பு இல்லாமல் சிறப்பு செஞ்சாலும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாயிரும். அதனால பொறுப்பிலே பிறந்து தென்னம்புகளிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஈட்ட தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோ நிலைமையை நடந்தோட மறுப்பிலை பயின்ற பாவை என் மருங்கிலே வளகால் நின்ற அமிழ்தினும் இனிய செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடிய அறிஞர்கள் வழிவந்த எனது அருமை பெரியோர்களே, தாய்க்குலங்களே, அன்பு சொந்தங்களை, நாடக கலரசிக பெருமக்களை, அத்தனை உள்ளங்களுக்கும் சின்ன நடிகரின் சிறந்த ஆழ்ந்த வணக்கங்களை பாதங்களை சமர்ப்பித்து மாபெரும் இசை சக்கரவர்த்திரா வீட்டிற்கும் 4 இசை மேதைகளுக்கும் சிறந்த முறையிலே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சூர்யா ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதிலே பணிபுரியும் அன்பு சகோதரர்களுக்கும் மற்றும் என்னுடன் நடிக்க வந்திருக்கும் சக நடிகை கலைஞர் பெருமக்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பை அரங்கத்தில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் உடன்பிறக்காத ஒண்ணுதான். ஏன்னா அவர் இங்கே பேசுறது இங்கே நிற்கிறவங்கள கேட்காது, அவ்வளோ ஒரு அமைதியானவர். ஆமாம், காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் அன்பு அண்ணன் SS கோட்டையைச் சேர்ந்த நாகேந்திரன் நாடக அமைப்பாளர் அன்பு உள்ளத்திற்கு நன்றி பாராட்டி கற்க கசடரை கற்பவை கற்றவன் இருக்க அதற்கு தகை என்ற பொய்யாமொழி புலவனின் மையான கூற்றுக்கு ஏற்றது போல் நான் கற்ற கலையவும் கல்வியும் உங்கள் முன்னே சமர்ப்பித்து நல்லதொரு வாய்ப்பை தந்து ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவரும் எல்லாம் அல்ல எம்பெருமான் திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் பெருமான் அருள் பெற்றும் என் தாய் என்னென்றும் என் சிரசிலை குடிகொண்டு என் ஆட்கொண்டு வழி நடத்தும் என் தாய் அந்த ராமநாதபுரத்தில் அருள் ஆட்சி செய்யும் நீலகண்டியம்மன் அருள் பெற்றும்
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்த வயதில்லை என்றாலும் நிற்கும் இடம் அதற்கு தகுந்த இடம் என்பதை கருத்தில் கொண்டு 2.5 சுதியிலே தஞ்சை பெரிய கோயில் நஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருமுடைய தலைவனே நீ வாழ்க வெஞ்சமரை வெற்றி கண்டு அஞ்சு நிற்கும் மக்களுக்கோர் விண்ணுயர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே ஏ மூன்று நிலங்களுக்கும் முடிசூடி நான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினார் மூன்று நிலங்களுக்கும் முடிசூடி நான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினார் தோன்றும் இடங்களில் தன் புகழாட்டினான் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான் சோழன் வழிகாட்டினான் ஆய கலைகள் பல நிலை நாட்டினார் தமிழாலும் அறிஞருக்கு சபை கூட்டினார் தமிழ்நாடுக்கு சபை கூட்டினார் தூயவர் தனை வாழ்வில் துணையாக்கினார் தொட்டதை எல்லாம் பொன்னாக்கினார் தொட்டதை எல்லாம் பொன்னாக்கினான் சோழன் பொன்னாக்கினான் அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினான் அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினான் மரம் காக்க படைச்சாலை உருவாக்கினான் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான் பக்தி மலர்ந்திட ஆலயம் உருவாக்கினான் சோழன் உருவாக்கினான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள் அன்னைக்கு பிதாவும் முன்னர் தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி என்று சொல்லுவார்களை முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தி சேரியை பெற்றெடுத்து பூமியிலே ஒரு குழந்தை பெற்று வளர்ப்பதுன்னா சாதாரண விஷயமா என்ன? ஆ? ஏன்னா 1000 ஆலயங்களை கட்டி கும்பாபிஷேகங்கள் நடத்தி வருடாபுரம் கலரி பூஜை விழாக்கள் பொங்கல் விழாக்களை வச்சு பால் குடம் சுமந்து பறவக்காவடி தொங்குனாலும் புண்ணியம் இல்லை
பெத்த தாய் தகப்பனுக்கு மனசு வலிக்காமல் காவிரி கஞ்சியை ஊற்றி பாருங்களே. அவங்க வாழ்த்துனா 7 தலைமுறைக்கு நம்ம நல்லா இருக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்ம பிள்ளை நமக்கு திருப்பி செய்வோம். ஏன்னா என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய வேண்டும். நெல்லை விதைத்துட்டு கேழ்வரகாக இருக்க முடியும். இன்று பொழுதும் பெரிது வைக்க தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். இதுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசவ வேதனையில் குழந்தைய வெற்றெடுத்தாலும் வளர்ந்து பெரியலாகி 4 பேர் பார்க்குறப்போ நல்ல பிள்ளையா அப்படின்னு பேசுவதை தாய் கேட்டால் அந்த வேதனையெல்லாம் மறைஞ்சு சந்தோஷம் கூடுவான். அதை விட்டுட்டு இப்படி ஒரு பிள்ளையை பெத்தமே அப்படின்னு சொல்லிற அளவுக்கு நடந்துக்காம ஏன்னா தம்பி உண்மையே நீ தொழிலாளி தானே. இது எனக்கு சின்ன சந்தேகம். இந்த 2 பேருக்கு நடுவில் இவர் எப்படித்தான் தாங்குறாரு? எதுக்கு சொல்ல வர்றேன்னா நாடகங்களுக்கு போகிற வர சூரி பார்க்குற இடம்ல நிறைய முதியோர் இல்லங்களும் அநாத இல்லங்களும் நிறைய தெரியுது. காரணம் என்ன? முதியோர்கள் சரியான வழியில் வீட்டில் பாதுகாப்பு இல்லாதனாலதான் முதியோர் இல்லத்தை நாட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் தாய் தகப்பனுக்கு மனசு கூடாமல் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஏன்னா 40 வயசுக்கு மேலே போனாலே குழந்தைக்கு சமம். நம்ம எது பேசினாலும் அவங்களத்தான் பேசுகிறேன்னு நினைப்பாங்க. நம்ம எது செஞ்சாலும் நம்மளுக்கே தான் செய்யணும்னு நினைப்பாங்க. சும்மா ஏதாவது வெறுவாயம் பண்ணால் கூட நம்மளை விட்டுட்டு திங்காமறான்னு நினைப்பாரு தோணும். சின்ன குழந்தைகள் எப்படி ஆசைப்படுமோ அப்படித்தான் 40 வயசுக்கு மேலே போயிட்டாலும் வயசானவர்கள்லாம். அதுபோல் தாய் தேப்பனை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த ஊரில் புறமே வயதானவர்கள் இருக்கிறதுனால நல்ல பிள்ளைகளை பெற்ற சீமான்கள் போல. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஏன்னா என்னை என்ற தாயை நான் நினைக்க வேண்டும் என்றால் அன்பு தம்பி உடப்பம்பட்டியார் வேண்டுகோளுக்கு இணங்க ஏவி விட்டியா பீடிக்கெட் வாங்கிடா டேய். அம்மா அம்மா எந்த நாருயிரே நானும் நீயும் என்றும் ஓருயிரே இரு கண்ணின் மணியே தெய்வம் நீயே. அம்மா அம்மா எந்த நாருயிரே நானும் நீயும் என்று ஓருயிரே இரு கண்ணின் மணியே தெய்வம் நீயே. அம்மா அம்மா எந்த நாருயிரே. பூவிழியோரம் ஓர் துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது. பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வழித்தாலாது. 10 மாதம் சுமந்து பட்ட பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நீயே தவம் இருந்தாயே. தாயும் நீயே தவம் இருந்தாயே வாடுதம்மா பிள்ளையே வாட்டுவதோ என்னை நீயே. அம்மா அம்மா எனதாருயிரே
கண்கள் திறக்க இங்கு பாடல் படிப்பே போதும் போதும் பிரிந்தது போதும் 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 பிரிந்தது போதும் வாடுதம்மா பிள்ளையே வாட்டுவதோ என்னை நீயே அம்மா அம்மா எனது ஆருயிரே நானும் நீயும் என்று ஓர் உயிரே இரு கண்ணின் மணியே ஓ தெய்வம் நீயே ஓ அம்மா அம்மா எந்த நாருயிரே நன்றி 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 அழகான இசையமைப்பு அதற்கு நிகர்போல் ஒளிபெருக்கி அமைதியான அன்பான ரசிகர்கள் உலகம் பூரா பார்க்க உதவி செய்து பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களை 3 பேருக்கும் நன்றி கவனிக்கலை உண்மையாகவே எப்பவும் போகிற மாதிரி போயிட்டேன் கோச்சிக்கக்கூடாது நன்றி அன்பு சொந்தங்கள் யூடியூப் சேனல்காரர்களுக்கு நன்றி தெரிவித்து இது போல எல்லாம் அமைஞ்சா மாதத்தில் ஒரு 45-46 நாடகம் ஆடலாம்ல சூர்யா இது போல எல்லாம் அமைஞ்சா மாதம் 45-46 நாடகம் ஆடலாம்ல நம்ம சோறு தானே சாப்பிட்றோம் 1ஆவதுலேருந்து படித்தோம்ல நான் சாப்பிட்றேன் அதையும் சாப்பிட்றேன் நீ என்ன சாப்பிட்ற நம்ம சாப்பிட்றோம் ரைட்டு 1ஆவதுலேருந்து படித்தேன்னு வந்தேன் பாத்தியா மாதத்துக்கு 32 நாள் இருந்தால் 31 32 இப்படி கணக்கில் இருக்குது நீ பள்ளிக்கூடம் போயிருக்கியா இல்லை பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்துவார் பார்த்திருக்கியா என்ன வாத்தியார் என்ன பாடம் கணக்கு பாடம் ஒன்று இருக்கு இதில் கழித்தல் கூட்டல் பெருக்கல் வகுத்தல் ஆமாம் இந்த கழித்தல்ல தான் அந்த சிக்கலே இருக்கு அந்த கழிக்கிறதே முடியலை பாத்தியா என்ன சொல்லுவார் 7ல் 9 போகுமா 7ல் 9 போகாது அந்த ஓட்டையில் வேணால் போகும் அது என்ன செய்யணும்னா வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு எப்படிங்க 7ல் 9 போவாடா முட்டா பே சூர்யா பக்கத்துல இருந்து ஒரு 10 கடை வாங்கினான்னு வரு வாங்க சொல்லி கொடுத்த வாத்தியார் திருப்பி எப்போ அடைக்கணும்னு சொல்லி கொடுக்கல நம்ம பூரா கடன்லையே தான் இருக்கேன் ஆனால் நான் மட்டும்ப்பா இல்லைங்க எனக்கு குருநாதர் பேச்ச தட்டாதவன் வாங்குறதோட சரி கொடுக்குறது நம்ம வழக்கமே கிடையாது நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ கரெக்டாக சொன்னீங்க பக்கத்துலேருந்து கடை வாங்கணும்னு சொன்னீங்க ஆமாம் அந்த வாத்தியார் சோறு தானே திங்கிறேன் நான் கேட்குறேன் சோறு தானே திங்கிறாரு பக்கத்தில் கடை வாங்கல எப்படி அடைக்கணும்னு அவர் சொல்லணும்ல சொல்லாம விட்டுட்டு சொல்லாம விட்டதுனால உலகமே கடல்ல இருக்கு அவன் இந்த வாத்தியார் மட்டும் என் கண்ணில் சிக்கினானா அறுவாரத்து மண்டையில வெட்டி ஓடுவேன் இதனால அவ்வளோ வெறியில இருக்கிறேன் நாரதர் கூறிய நந்தவனம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்ன அழகு என்ன அழகு கண்ணை கவர்ந்திரு மண்ண அழகு பார்த்தோரை ஈர்த்திடு முன்னது அழகு கவிஞர் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பட்ச அழகு புலவர்தர் புலமைக்கும் விட்டத பொக்கிசம் பல புரியோடு இருக்கும் புத்தம் அருத அழகு நித்தமும் இங்கே உழவு இங்கு உழவோடு பழகு இதுதானே உனக்கு உலகு என்று செல்லும் உலக பிறந்த சோலை சோலை எவ்வளவு என்றால் சோலையிலே பிறந்து வளர்ந்து பூத்து என் வரவு நோக்கி கத்தி நிற்கும் கட்டளைக்கு விட்டகம் கண்களுக்கு விருந்தளிக்கும் பக்கிசம் சாமுத்திரಗಳ சனங்கள் ஒரு சேரமயப்பட்ட வள்ளி என்பவள் இங்குதான் இருக்கிறார் என்றால் ஏதாவது கேட்குமா சத்தா யாருக்காவது புரிஞ்சு அவர் சொன்ன வார்த்தையில் இதாங்க வெயிட்டா இருக்கு சிரிக்கிறாப்ல இருக்கு போட சத்தம் கொடுக்க வெளிப்பான் எங்க இருக்குன்னு அங்கே வைடா அலுவலம் சோ அலுவலம் சோ அலுவலம் சோ என கூவாமல் குவிக்கொண்டிருக்கும் பெண்மகளின் சாரீரமே இவ்வளவு மிருதுவாக இருக்கிறது என்றால் மென்மையான சாரீரத்தை வெளிப்படுத்தும் இந்த பெண்ணின் சரீரம் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்கும் பொழுது என்னைக்காவது தப்பி அடிக்க போகுது அடிச்சு பழகிருச்சு தப்பாதுடா ஏன்னா அப்படியா
கனிகளோடு கரும்போ கனியோ கவிதை சுவையோ கரும்போ கனியோ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தால் விழுந்தால் மடியில் விருந்தோ கொடுத்தால் விழுந்தால் மடியில் மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் என்றது உந்தன் வீடு தேடி வந்தது வேண்டுமா என்று மஞ்சம் மலர்களை தூவிய கோலம் மங்கள தீபத்தின் பொருளொளி சாரல் மஞ்சம் மலர்களை தூவிய கோலம் மங்கள தீபத்தின் பொருளொளி சாரல் இளமையில் அழகின் இயற்கை வடிவம் இளமை அழகு இயற்கை வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம் இரவை பகலாய் அறியும் பருவம் பூமாலையில் நான் தேடினது. உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது ஆலோலம் என கூவாமல் கூவிக்கொண்டிருக்க பெண்மகளை மென்மேல் வர்ணிக்க வேண்டும் என்றால் பொன்னின் மணி கெண்களை சிலம்பொலி புலம்ப மென்னின் மணி மேகலை மெல்ல ஒழிப்பு சின்ன மலை கொண்டு சில செய்தி சூழ் அன்னமலை வாழ் அழைத்தாலோ கூட்டுக்கொரு பாட்டிற்கு கேட்டுக்கம்மா கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா பெண்புறா வெண்புறா மீட்டுதே தம்புரா கூட்டுக்கொரு பாட்டிற்கு கேட்டுக்கம்மா கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா பெண்புறா வெண்புறா தம்புரா இணையாயிருக்க இசை நான் படிக்க ஒரு பாட்டெடுத்து கேட்டுக்கம்மா கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி
வெண்புற மீட்டுதே தம்புர வெண்புற வெண்புற மீட்டுதே தம்புர. போதுமான் பிடிச்சி இழுத்திட்டு வாங்க தர தரன்னு. நேரத்துக்கு வந்தானா ஆற பிடிச்சிக்கிட்டு அது ரெட்டை புள்ள. என் அம்மா வயசுக்கு வந்தது போன் வந்திருக்குது உங்க அர்ஜென்ட். அம்மாயி வயசுக்கு வந்திருக்கா? ஆமா எப்ப இப்பதான் வந்து போன் வந்துச்சு. வயசுக்கு வந்திருக்கா? டிக்கெட் வாங்கிருச்சா? ஏன் நீ வரியா மலை குச்சி கொண்டுறதுக்கு? அப்பா தான் வயசுக்கு டேய் வந்திருக்காங்க. டேய் இது என்னது? துணிமணி. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன புடி என்ன புடி என்ன புடி வந்தீங்க? என்னைய பிடிக்கவா? என்ன போட்டு யாரையா மறைச்சது? பிடிங்கலாம் வழுக்கு. ஏயா மறைச்ச? என்னத்த? என்னத்தான் நம்ம தானே பார்த்துக்கிட்டீங்க வேலையே. ஆமா. எதுக்கா தடுத்த? என் இடத்துக்குள்ள உள்ள போனே தடுத்தேன். இது உங்க இடமா? ஆமா. நெசமத்தானா? ஆமா. உங்க இடம். ம். உள்ள போனா தடுத்துறீங்களா? ஒரு பலபலன்னு பேசாதீங்க. அவங்க அப்பா தவிர வயசுக்கு வந்துருச்சு. சடங்குக்கு போகணுமா? யாரு? ஆல்ரவுண்டுக்கார அப்பா வயசுக்கு வந்துருச்சு. என்னடா சொல்றீங்க? சடங்குக்கு போகணும். நான் வேற மாமஞ்சீர் எடுத்துட்டு போகணும். டேய் அப்பா சுதா மாமஞ்சீர் எடுக்க வண்டியெல்லாம் எடுத்துக்கப்பா. சரி இங்கே அண்ணா நீங்கள் உட்காந்துருங்க. இல்லை அவனை வாயை தொடக்கூடாது. போய் வரையுமான். போதும் போதும் அவங்க அப்பா வயசுக்கு வந்துருச்சு. வளர்த்தி குரமான்களே ஒரு மண்வர கண்டிரு நீங்களே மங்கள ஒரு மலர் சிலைக்கு தப்பைய கேட்கிற தப்பைய சிந்தை மகிழ்ந்தன தத்தி 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 வளர்த்தி குரமான்களே ஒரு மண்வர நீங்களே மனத்தடி வந்தவரே மாப்பிளசியம் யாருக்கானும் சில வேடரே மான யார் சூரியனே யாருக்கானும் சில வேடரே மான யார் புனத்தில் வந்து தேடரே யாருக்கானும் சில வேடரே மான யார் புனத்தில் வந்து தேடரே நீர்கண்ட மானுக்கு காலுண்ட கையுண்டோ நீர்கண்ட மானுக்கு காலுண்ட கையும் யாருக்கானும் சில வேடரே மான யார் புனத்தில் சூரியவும் கொக்க வாடா கொக்க மாட்டா சூரியனை யாரு குச்சிட்ட போன நீங்க? அம்மாயி வயசுக்கு வந்துருச்சா? ஏ உனக்குனாது அம்மாயி எங்க அப்பத்த எங்க தாத்தா பெரிய கல்யாணம் ஆயிட்டானா? யாரு வள்ளியா? வள்ளியா அது? வள்ளி வள்ளி என வந்த சூரியனே உங்க அம்மாச்சி வயசுக்கு வந்துச்சா? அப்ப நீ கிளம்பி போ. அம்மா வாமா. கூடலூர் கொண்டு மல்லி கூடலூர் குண்டு பள்ளி பாட பிடிக்க வந்தவள்ளி இப்படி வந்தானப்பா? இல்ல நம்மள கொல்லாம விட மாட்டாங்க. எப்பா உங்க அப்பாயி வயசுக்கு வந்து தெரியும். நீ அங்க போய் குச்சியை சுத்து, இங்க பெட்டியார சுத்தாத. உட்கார்ந்து
அரைக்கல நீங்க இங்க வந்ததா ஓடுறா தம்பி சுதர்சன். ஏழுமலை சோலைக்குள்ள வேலை இருக்கு இந்த சோலைக்குள்ள வாடுக்குள்ள வேலை இருக்கு குடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்தவள்ளி தள்ளி சூர்யா நீ அப்பதாவ குச்சி கட்ட கிளம்பலாம். ஆனா அவன் மறந்துட்டு இருந்தாலும் நீ கிளப்பி விட்டுறிய. அண்ணே அப்பதானே அண்ணா என்னை அழைத்த காரணம் நான் பதில் சொல்லிட்டு வரேன் நீங்க முன்னாடி போங்க. ஐயா வேடுவரே வருக வருக வணக்கம். தாங்கள் யார், இங்கே வர வேண்டிய காரண காரியங்கள் என்ன, எதை பற்றி விஷயங்கள் ஆடி வந்தீர்கள், வாருங்கள் கூறுங்கள் பார்க்கலாம். வந்தாரை வரவேற்க வண்டமிழ் நாட்டினிலே வளமை குன்றாத சிறப்பான ஒரு வரவேற்பு. மோப்பக்குலை மனிச்ச முகந்து வைத்து நோக்கக்குலை மிருந்து என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாத்துக்கு இலக்கணம் வகுத்தது போல் அகமகிழ்ந்தேன். காரணம் நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்ற விவரங்கள் எதுவும் தெரியாது இருந்தாலும் இனத்தவன் என்ற இனத்தை கருத்திலே கொண்டு வருக வரை வருகை என இன்முகத்தோடு வரவேற்ற தாங்கள் எல்லாமல்ல இறைவனல் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று இதே புறம் வாழ்த்தி இறைவனை வேண்டி நான் யார், எங்கிருந்து வருகிறேன், எதற்காக வந்தேன் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்துக் கூறுகிறேன். என் பேர கந்தை விடன் தந்தை பேர சிவவேடன் தாயின் பேர பருவதி எடுத்து நான் கல்லிக மாமலைக்கு சொந்தக்காரன். நான் இன்று அதிகாலை எழுந்து காலை பணிகளை முடித்து தாய் தந்தை பாதம் பணிந்து குலத்தொழிலான வேட்டையாளர்க்க வரும் வழியிலே வெள்ளிமலை சார்லி அழகான மண்குட்டியை கண்டேன். குட்டியின் நிலைகளை மேங்கி அதன் காரணமாக அதை அடித்து பிடிக்க வேண்டும் என்று பிடித்து அணைக்க வேண்டும் என்ற ஆசையிலே குட்டியை நான் இறங்கிய குட்டியை நெக்கண்டோட குட்டியோட நானோட நடுவோட குட்டியோட எட்டி பாய்ந்தேன். குட்டி மீது குட்டி பாய்ந்தோட திரைப்படத்தில் உங்கள் சகோதரத்தை அடுத்து நிறுத்திவிட்டார். இடத்திற்கு தலைவி என்ற முறையில் உங்கள் சம்மதம் பெற்று எனக்கு சொந்தமான மண்குட்டியை நான் பிடிக்க வேண்டும் என்றால் என் மானின் மகத்துவம் உங்களுக்கு தெரிய வேண்டும், அதை தெரியப்படுத்துவது என் கடமை என்பதை கருத்திலே கொண்டு ராஜபாட்டு ரங்கத்தோர அம்மம்மா என் மானை மறைக்காமல் நீ உண்மை சொல்லம்மா, நான் உன் ஜாதிக்காரன் என்ற எண்ணம் கொல்லம்மா, இது பெண் ஜாதி மான் என்று சொன்னால் நம்பம்மா. அம்மம்மா என் மானை மறைக்காமல் நீ உண்மை சொல்லம்மா, நான் உன் ஜாதிக்காரன் என்ற எண்ணம் கொல்லம்மா, இது பெண் ஜாதி மான் என்று சொன்னால் நம்பம்மா. அம்மம்மா என் மானை மறைக்காமல் நீ உண்மை சொல்லம்மா. பிரம்மனவன் நாள் கணக்காய் எண்ணி எண்ணி தான் படைத்து அன்றவனும் எப்படைந்தமான் அது உன்னழகு போலிருக்கும் என்பதிலே மாற்றமில்லை, ஏற்றமிகு தோற்றம் கொண்ட மான் நாகலோக முதல் தேவலோகம் வரை இதுபோல் மானில்லை, தேவை என்றெனக்கு சேவை நான் அதற்கு செய்வேன் மாற்றமில்லை. நாகலோக முதல் தேவலோகம் வரை இதுபோல் மானில்லை, தேவை என்றெனக்கு சேவை நான் அதற்கு செய்வேன் மாற்றமில்லை. அழகானதம்மா அறிவானதம்மா இதுவானதம்மா தனியாக இருந்தாலே தனியாய் தவிக்கிறம்மா, நான் பணிவோடு கேட்பேன் என்ற மானை தாங்கம்மா. அம்மம்மா தம்பி என்று நம்பி நான் உன்னை வளர்த்த கனை தொடுத்து மான் பிடித்தால்
காயம்படும் மேனியம்மா வளை விரித்து மான் பிடித்தால் வாடும் அம்மா குழி பறித்து மான் பிடித்தால் குட்டி நிலை தவறி போகும் அம்மா கைப்பிடியாய் நான் பிடிக்க வேணும் அம்மா கண்டவுடன் மனதை பறிகொடுத்து மதியை இழந்தேனே அதன் அழகை கண்டவுடன் அனைத்து மதுவும் என உலகை மறந்தேனே மானை கண்டவுடன் மனதை பறிகொடுத்து மதியை இழந்தேனே அதன் அழகை கண்டவுடன் அனைத்து மதுவும் என உலகை மறந்தேனே அழகானதம்மா அறிவானதம்மா அது நாடகமா இது நாடகமா தனியாக இருந்தாலே தனியாய் தவிக்கிறம்மா நான் பணிவோடு கேட்டேன் எந்த மானை தங்கம்மா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தான் நான் உன்ஜாதிக்காரன் என்ற எண்ணம் கொள்ளம்மா இது பெண் ஜாதி மான் என்று சொன்னான் அம்மம்மா அம்மம்மா என் மானை மறைக்காமல் வள்ளி உண்மை சொல்லம்மா நாளை காண்பதும் போய் காதாலை கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்று சொல்வார்களே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கிணங்க உங்கள் சகோதரிடம் கேட்டேன் வரவில்லை என்று கூறிவிட்டார் தோழியிடம் கேட்டேன் பார்க்கவே இல்லை என்று கூறிவிட்டார் இடத்திற்கு தலைவி என்ற முறையில் உங்கள் சம்மதம் பெற்று எனக்கு சொந்தமான மான்குட்டியை பிரம்ம முகூர்த்தத்தில் நான் வெடிக்க வேண்டும் என்றால் ஆடியிலே பட்டம் பார்த்து தேடி விதைப்பது போல பருவத்தை சரியான நேரத்தில் பயிர் செய்ய வேண்டும் என்பது போல இந்த குட்டியை பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் சம்மதம் பெற்று நான் பிடித்தால் எனக்கும் என் குட்டிக்கும் பெருமை உங்களுக்கும் உங்கள் இடத்துக்கும் சிறப்பு சேரும் என்ற வகையிலே இல்லை என்று சொல்ல தவிர்த்து குட்டியை காட்டினா பிடிச்சிட்டு போயிடுவேன். சம்மதம் கொடுங்க. சம்மதம்லாம் கொடுக்கலாம், சம்பளம் கொடுக்கலாங்க, சம்மதம். காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. காசை முன்னுக்கு வச்சா கடவுளை பின்னுக்கு வச்சா. காசு இல்லைன்னா கடவுளனாலும் கதவை அத்தடி சொல்லிட்டாங்க. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்லாம் சொல்லியாச்சு. நான் என்ன சொல்றேன்னா காசை பத்தி அது அப்புறம் சொல்லிக்குவோம். பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் பேசணும். ஆனா நீங்க பொய் சொல்றீங்க. இல்லையே, மான்குட்டி இங்க வரலையே. நான் பொய் சொல்லணும்னு என்ன காரணத்தை வச்சு சொல்றீங்க? இப்போ மான்குட்டி வந்திருந்தா நேரம் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். நீங்க வரலன்னு எப்படி சொல்றீங்க? மான்குட்டி கண்ணை இமை காப்பது போல நாங்க காவல் செய்து கொண்டிருக்கோம். நான் மட்டும் உண்மைதான், இல்லைங்க, உண்மைதான். நான் தனியா இருந்தா கூட நான் இந்த பக்கம் பாக்குறேன் அந்த பக்கம் போயிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அண்ணன் தோழி எல்லாரும் கவனமா பாத்துட்டு இருக்கும் பொழுது எப்படிங்க உங்க மான்குட்டி இங்க வரும்? பாத்தீங்களா, நீங்க ஒரு ஆள் இருந்தா கூட நீங்க சொல்றது சரின்னு போகலாம். உங்க அண்ணனை நான் அடிச்சு எழுப்புறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதனால உங்கள் திணைப்புணத்துக்கு எத்தனை வழிபாதை? ஒரே வழிதான். ஒரு வழி பாதையில உங்கள் சகோதரரும் தோழியும் காவல். நீங்க பறன் மேல இருந்து பறவைகளை விரட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, மானுக்கு என்ன தன்மை உண்டு? மான் வேகம் அதிகமா, மன வேகம் அதிகமா. ஏன்னா விலங்குகள்லயே அதிவேகமாக ஓடக்கூடிய விலங்கு எதுன்னு சிறுத்தை. அதுக்கு இணையா ஓடக்கூடியது மான் தான். சிறுத்தை அதுக்கு இணையாக, ஏன்னா அதுல இருந்து தான் தப்பிக்கிறது இல்லை அது. ஆக அது என்ன செய்யும்னா தாவும் தன்மை உண்டா. ஒரு வழி பாதையில என்னை கண்டோன மிரண்டு வந்த மானு வழி பார்த்தா போன்மா, ஏன் வேலையை தாவி உள்ள போயிருக்க கூடாதா அப்படின்னு சொல்றீங்க? இருக்கலாம் இல்லையா? அதனால ஏன்னா யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் உணவில் ஒரு பிடி கை, யாவருக்குமா பிறருக்கு இன்சொல் தானே அப்படின்னு திருமூலர் சொல்றார். உங்கள்கிட்டையும் நான் குணமா பேசணுன்றதே ஆசை, ஆனா பேச முடியாது. என்னத்துக்கு தெரியுங்களா? என்னது? யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படின்னா கடவுளை கண்ணார கண்டு தரிசனம் செய்ய செல்லும் பொழுது நம்ம கையில இருக்க செலவு கொண்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லையா, பூ வாங்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லையா, பால் கொண்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லையா, அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போகணும்னு அவசியமே இல்லையா, அப்புறம் என்னதாங்க அவசியம் அப்படின்னு திருமூலர் சொல்ற. முருகனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது
பன்னெறி இலை கொண்டுகிட்டு போனா போதுமா? பெருமாளுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது துளசி இலை கொண்டுகிட்டு போனா போதுமா? சிவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது வில்வ இலை கொண்டுகிட்டு போனா போதுமா? அம்பாளுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது வேப்பலை கொண்டுகிட்டு போனா போதுமா? விநாயகருடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அருகம்புல்லு கொண்டுகிட்டு போனா போதுமா? வேற எதுவும் கொண்டுட்டு போனாமா? இதெல்லாம் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் நான் இப்போ சொன்ன பொருள் எல்லாம், இப்போ வில்வ இலையா இருக்கட்டும், அருகம்புல்லா இருக்கட்டும், துளசி இலையா இருக்கட்டும், பன்னீர் இலையா இருக்கட்டும், இது வேப்பிலையா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணலாம், சுலபமாக நமக்கு கிடைக்கும். ஒரு கைப்பிடி கொண்டுட்டு போகலாம். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. நான் கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுமா, அதுலேயும் நான் இலையெல்லாம் கொண்டுட்டு போக முடியாதுமா, எனக்கு நேரம் இல்லைம்மா, இயந்திர வாழ்க்கையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது இன்னும் ஒரு பாட்டு தாங்க பாட போகிறேன். தம்பி முடியாங்க, தம்பி முடியாங்க. சித்தாட கட்டிக்கிட்டு வெத்து வெடி போட்டுக்கிட்டு வீண் வார்த்தை பேசிக்கிட்டு கத்தாழ போல வந்த பித்தானே வீடு. வெத்து வெடி போட்டுக்கிட்டு வீண் வார்த்தை பேசிக்கிட்டு கத்தாழ போல வந்த பித்தானே வீடுவரே. மாலை பிடிக்க வந்து மயக்கம் போட்டு நின்னாரா, மாலை பிடிக்க வந்து மயக்கம் போட்டு நின்னாரா. வெத்து வெடி போட்டுக்கிட்டு வீண் வார்த்தை பேசிக்கிட்டு கத்தாழ போல வந்த பித்தானே வீடுவரே. போட்டுக்கிட்டு என் வார்த்தை பேசிக்கிட்டு கத்தாழ போல வந்த வேடுவரே. வெத்துவிடி போட்டுக்கிட்டு வீண் வார்த்தை பேசிக்கிட்டு கத்தாழ போல வந்த பித்தானே வேடுவரே. வெத்துவெடி போட்டுக்கிட்டு வீண் வார்த்தை பேசிக்கிட்டு கத்தாழ போல வந்த பித்தானே வேடுவரே. 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 கத்தாழ போல வந்த பித்தானே வேடுவரே.
நாளைக்கு தேவைடா. பொருள் இருந்தாலும் தொழில விட மாட்டேன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். ஏடா இல்லை இல்லை என்ற சொல்லே சொல்லலாம். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் மானும் வரலன்னு சொல்றீங்க. சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. டேய் ஆனால் இருந்தாலும் குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநெறிக்கு சொந்தம். குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம். குள்ளநெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம். குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவருக்கு சொந்தம். கட்டுமாடு தப்பி போனா கிளவாணிக்கு சொந்தம். களவாணிக்கு சொந்தம். களவாணி மாட்டிக்கிட்டா இந்த ஊரை கட்ட கம்பிக்கு சொந்தம். சொந்தம். தட்டுப்பட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். தட்டு கட்ட மனிதர்கள் பட்டதெல்லாம். தட்டு கெட்டவா அது தட்டுப்பட்ட. தட்டுப்பட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். அதேதான். சட்டப்படி பார்க்க போனா சட்டப்படி பார்க்க போனா நாயபடி பார்க்க போனா இப்போ என் தொண்டையில் பாடி பாருங்க. சுதியை பாருங்க. கட்ட இருக்கான்னு பாருங்க. ஹலோ இந்த குட்டி இது ஒரு சவால் தான்ப்பா. சின்ன குட்டி செவத்த குட்டி இந்த குட்டி ஓடாத பெட்டை மானு. பெட்டை மாடு சிங்கராஜா வேடனுக்கு மட்டு சொந்தம். சூரி 1500 பாடல்களுக்கு மேலே எழுதி உலகத்துக்கு தத்துவங்களையும் காதல் விஷயங்களையும் சொன்ன கண்ணதாசனை காட்டிலும் கண்ணதாசனை விட வெறும் ஒரு 150 பாட்டை எழுதி அந்த 1500 அவர் சொன்னதை காட்டிலும் அதிகமாக இவர் சொல்லிட்டு 29 வயதிலேயே இந்த உலகத்தை விட்டு போன பட்டுக்கோட்டை பாட்டுக்கோட்டை என்று சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதின முதல் பாடல் இந்த குட்டியாடுதுக்கு வந்தாங்க. கண்ணுக்குள்ள குத்த போறேன் என்ன குச்சி எடுத்துக்கிட்டு. என்னம்மா என்ன இயக்கிற என்னம்மா என்ன இயக்கிற என்னம்மா என்ன இயக்கிற சொல்லாத வார்த்தைகளை சொல்லாதே சோதனை செய்து நினைக்காதே ஒரு தந்தனத்தானே 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 ஏழேலு தந்தனத்தானே ஏழேலு. சிவகங்க சீமக்கார சிங்கராஜா பாட்ட கேளு. சீமக்கார சிங்கராஜா பாட்ட கேளு. சிவகங்க சீமக்கார சிங்கராஜா பாட்ட கேளு. சொல்லாத வார்த்தைகளை சொல்லாதே மன சோதனை செய்து என்ன நீ வெறுக்காதே. ஓடு தந்தானே தானே தந்தானே லாலே 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 தந்தானே தானே 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 நன்னானே தந்தானே தந்தானே தானே தந்தானே லாலே 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 லாலே. வெள்ளி மலையை விட்டு விரைவாக
வாசி கெட்டி மேளம் கொட்டி வாசி. ஏ சூரி அப்பதான் என்னடாச்சு? அப்பதான் வயசுக்கு வந்து நல்லபடியா தண்ணி ஊத்தியாச்சு. ஏமா இந்த மாதிரி சுறுசுறுப்பா யாரா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க, ஆ? இருக்க மாட்டாங்க. அது இந்த நேரத்துல இவ்வளவு அதுவும் இந்த நேரத்துல இந்த நேரத்துல ஒரு கை தட்டா தட்டாங்களா? உங்க கையில நான் கும்பிடணும். நல்லா இருக்கு, எங்க அப்பச்சி நல்லா இருக்குன்னு. திண்டுக்காட்டு ஓரத்திலே மாடு ஒன்னாங்க, மாடு ரெண்டாங்க, மாடு மூணாங்க, வெள்ளையங்க ஜிஞ்சக் 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 ஜிங். அந்த வாரி விட்டாக்க வரவ வச்சா நினைச்சி எங்கிருந்து ஓடி போக. வேல்விமலை ஓரத்திலே வேட்டை ஒன்னாங்க, வேட்டை ரெண்டாங்க, வேட்டை மூணாங்க ஆட வந்த ஜிஞ்சக் 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 ஜிங். அத வாரி விட்டாக்க வரவ வச்சா நினைச்சி எங்கிருந்து ஓடி போக. தோட்டுக்கடை ஓரத்திலே தோடு ஒன்னாங்க, தோடு ரெண்டாங்க, தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். ஜிஞ்சக் 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 ஜிங். அந்த வாரி விட்டாக்க வரவ வச்சா நினைச்சி எங்கிருந்து ஓடி போக. அந்த வாரி விட்டாக்க லாலே 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 லாலே. வாரி விட்டாக்க வரவ வச்சா நினைச்சி எங்கிருந்து ஓடி போக. இனப்பற்று, மொழிப்பற்று, ஜாதிப்பற்று சன்னியாசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னியாசிக்கே இருக்கும் பொழுது நமக்கு இருக்கணும்ல. பசுபதி பாசங்கிற முப்பட்டை தாங்களும் அணிந்திருக்கிற அடியாலும் அணிந்திருக்கிற காரணத்தினாலே மானுக்குள்ள அடையாளத்தை சொல்லுங்கள், பிடித்து தர வழி செய்கிறேன். ஹலோ ஹலோ எக்கோ போடுங்க. ஹலோ ஹலோ எக்கோ போடுங்க. ஹலோ ஹலோ காயாத கானகத்தை நின்றுள்ளாவோ காயாத கானகத்து நின்றுள்ளாவ காயாத கானகத்தை நின்றுள்ளாவும் நின்றுளாவும் நின்றுள்ளாவும் நற்காரிய காயாதன் கானகத்து நின்றுள்ளாவுணர்காரிகே மேயாதமா மேயாதமா
மேயாதமான் 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 புள்ளி மேவாதமான் மேயாதமான் 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 மேவும் கானகமடைந்து நறுசந்தனமும் பொணுகும் கமலும் களவங்களணிந்து சுகந்த மிகுந்தது மேயாதமான் மேவும் காணக்கமடைந்து அந்தனமும் புடுகும் கமலும் களவங்கள் துங்கு படைந்தவள் மேயாதமான் மேவும் கானகமடைந்து நறுசந்தனமும் பொணுகும் கமலும் களவங்களணிந்து சுகந்த மிகுந்த மேயாதமான் மேவும் காணக்கமடைந்து அந்தனமும் புடுகும் கமலும் களவங்கள் நீங்கு துங்கு படைந்தவள் மேயாதமான் காணக்குறவர் கண்மணி என பல காண குயிலின் நிகழ்களுடையது காணக்குறவர் கண்மணி என பல காண குயிலின் நிகழ்களுடையது மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவள காண குயிலே நிகழ்குள்ள உடையவள் மேயாதமான் தேனும் பாகும் தினை மாவும் தின்பதனால் தினை புல்லொரு போதும் தினை மாவும் தேனும் பாகும் தினை மாவும் தின்பதனால் தினை புல்லொரு போதும் தின்பதனால் தினை புல்லொரு போது தின்பதனால் தினை புல்லொரு போதுமே யாதமான் பாவம் தினமாவும் தின்பது நானொரு உள்ளொரு போது மேயாதம்மான் தாவி தாவி தினையொரு குணமது மேய தெரியாமோனின் குணமது தாவி தாவி தினையொரு குணமது மேய தெரியாமோனின் குணமது மேயாத சாயாத சாயாத ஏன்னா இப்படி பாடுனா சாயாது கேட்க அழகா இருக்கு. ஆனா நான் பார்க்குறவங்க சாயாத கும்புன்னு பாடின வேட்டைக்காரே ஒரு மாதிரியா கீழே பாடுறானே, சாஞ்ச கொம்பத்தாய் இவன் சாயாத கும்புன்னு பொய் சொல்றான்னு நினைச்சிடக்கூடாதா சூரி? அப்ப எப்படி சொன்னேன்? சாயாத கொம்பிரேந்திருந்தாலும் சாயாத கோபுரந்தாலும் அது தலை நிமிர்ந்து பாயாத பாயாதமான் வள்ளிமான் குட்டி வர கண்டதுண்டோ உன் பார்வையிலே? அது தந்தனை நிமிர்ந்து பாயாத மான்வர கண்டதுண்டோ மாவரை கண்டதுண்டோ ஒரு மான்வர கண்டதுண்டோ பசு பொன் போன்ற நன்மேனி பொன் போன்ற நல்மேனி போன்ற நன்மேனி துளங்கிடும் புதுவித அழகிய மான்வர கண்டதுண்டோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ.
நிகர் குரல் உடைய. ஆமா அப்படி நிகர் குரல், குயிலுக்கு ஒப்பான ஒரு குரல். ஆமா. அப்படி மான் கூவாதேங்க. மானைய பார்க்க வந்தேன். அப்புறம் உன்னதான் இவர் எனக்கு ஐத்த மயன் என்ன தேடிட்டு வந்திருக்காரு. ஐத்த மயனா நீங்க? ஐத்த மைனேதியா இல்லையே. அன்பே அன்பே கொள்ளாதே, கண்ணே கண்ணை கிள்ளாதே, பெண்ணே புன்னகையில் இதயத்தை வெடிக்காதே. ஐயோ உன்னசைவில் உயிரை குடிக்காதே. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தே நடடா பிரம்மன் கஞ்சனடி. சற்றேனை வந்தேன் தலை சுற்றி போனேன், ஆக அவனே வல்லலடி. மின்னலை பிடித்து தூரிகை அமைத்தேன், ரவிவர்மன் எழுதிய வதனமடி. 100 அடி படிக்கல் 6 அடியாக்கி சிப்பிகள் செதுக்கிய உருவமடி. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்த்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொள்ளாதே, கண்ணே கண்ணே கிள்ளாதே. ஏய் ஏய் யாரு பண்ணி? என்னடா தங்கச்சி? அண்ணே, ஒருத்தர் மான் தேடி வந்தார்ல, அவர் மான் தேடியே வல்லையா. அப்புறம் உன்னை தேடி வந்தேன்னு சொன்னார். என்ன எதுக்கு தெரிந்தார்? உள்ள தானே படுத்து கிடந்தேன். அப்படின்னு என்கிட்ட சொன்னார். என்னடா என்னடா முரட்டுத்தனமா இருக்கு? முருகனை வென்றா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான், வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான், வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மத்தல்லமே எல்லாம் ஒரு சுளிக்க வரிசங்கம் என்றாகி மொழி இசைக்கே மத்தல்லமே எல்லாம் ஒரு சுளிக்க வரிசங்கம் என்றாகி ஒளி இசைக்க கை தள்ளம் நான் பற்ற கனவு கண்டேன், கனவு கண்டேன். கை தள்ளம் நான் பற்ற கனவு கண்டேன். அந்த கனவுகள் நினைவாக உறவுகளாய் மனம் படைத்தேன். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான், வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு. அரோகரா. ஏய் நாரதர்ரா. வள்ளி வேடனாக வந்ததும் தற்பொழுது வேலவனாக காட்சியுமானே, என்ன வர வேண்டும்? ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கோரசை தனிமையில் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைத்த நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எம்பெருமானி அடியவளுக்கு 2 வர வேண்டும். வள்ளி தேவயானி சமேத சுப்பிரமணிய கடவுள் என்று மக்கள் எல்லோரும் உங்களை அழைக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டு வரம் தாங்கள் கொடுக்க வேண்டும். தாரத்தில் 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரம் உங்களுடைய வலப்பக்கம் நானே அமர வேண்டும். அதற்கு அருள் புரிய வேண்டும் தலைவா. நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் 16 செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வரத்தையும் முருகா, இந்த அம்மையார் கேட்குற மாதிரி இவங்களுக்கு முதத்த இடத்த கொடுத்தீங்கன்னா வீட்டில் ஒரு கொண்டாடி இருக்கே, அதுக்கு என்ன சமாளிப்பீங்க? நீ அதிகாரத்தை அழிச்சு உன் வேலையை நிறுத்தலையாடா. முழநட்டும் கட்டி ஆமா
எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்ற வரத்தையும் தாரத்திலே இரண்டாவதாக இருந்தாலும் தரத்திலே முதல் இடத்தை கொடுத்து வையகத்தில் ஒரு அனைவரும் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சமீதர் என்று அழைப்பார்கள் என்ற வரத்தை தந்தோம். முழங்கட்டு நிலவரம் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்யணும், நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்யணும், ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கவே ஊரால வாழ வேணும், பட்டி பெருக வேணும் வாழ்வான பொங்க வேணும், பத்தி பெருக வேணும் வாழ்வான பொங்க வேணும், ஊத்து பெருக வேணும் ஞான தங்கவே ஊரால வாழ வேணும், பகவான சுரதகத்தி பாவான ரூபம் முழங்க ஸ்ரீராம ரூபம் முழங்க நித்திய சுபமங்கலம் காசி ராஜாஜி ராஜ முழங்க ஸ்ரீராம ரூபமுலகே நித்ய ஜெயமங்கலம் சுபமங்கலம் சங்கராசாமிக நாமம் வாழ்க வாழ்க ஆஞ்சநேய மூர்த்திக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். இந்த விழாவினை சிறந்த முறையில் எங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்திருந்த கிராமத்தார்களுக்கும் கமிட்டியாளர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்த நாடக அமைப்பாளர் உங்களது அன்பையும் ஆசையும் பெற்ற அருமை அப்பா எங்களது எஸ்எஸ் கோட்டையை சேர்ந்த நாகேந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்லாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடகங்களையும் சிறந்த நிலை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு மேலும் இந்த நாடகத்துக்கு பிடித்த ஒளிபெருக்கி அமைக்க சிறந்த மொழி ஒளி ஒளிமைத்து ஸ்ரீ சூர்யா ஆடியோ அன்புடன் பணிபுரியும் அத்தனை அன்பு சார்ந்தவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். சிறந்த முறையில் நேரங்கள் எல்லாம் யூடியூப் கவரேஜ் செய்த 3 யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். வாங்கத்தில் பொன்னாட போதன்மா இங்கு சிறந்த முறையில் முருகனாக தோன்றி நடித்து அருமை மாமா சிங்கராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் வள்ளி நாயக தோன்றி நடித்த அருமை இங்கே சிறந்த முறையில் மருதகம் வசித்த அருமை சகலை புது மாப்பிள்ளை சுதர்சன் அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு சிறந்த முறையில் பலவாத்தியம் வசித்த பழைய மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு சிறந்த முறையில் தாளம் வசித்த அருமை மாமா சம்பூவத்து மாமா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. மேலும் இங்கே பப்புனா நடித்த எனக்கு பொன்னாடை போற்றி இங்கே சிறந்த முரளி டான்சர் நடித்த எனது அருமை அக்கா அத்தாச்சி அனிதா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கொடுக்கப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் யூடியூப் செய்த எங்கும் தமிழ் யூடியூப் சேனல் உரிமையாளர் அருமை சகோதரர்களுக்கு கிராம சேவை புனர்வைக்கப்படுகிறது. அந்த 2 இந்த சொல்றேன் வாங்க பாவம் ஆளுக்கு ஒரு சாமான தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஏதாவது வாங்கிட்டு போறது இல்லையா? எஸ்பி போட்டோகிராபி யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கொடுக்கிறது. மேலும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்த நாடக அமைப்பாளர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் உறுப்பினர் எங்களது காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அருமையப்பா எஸ்எஸ் கோட்டையை சேர்ந்த நாகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கொடுக்கப்படுகிறது. சிறந்த முறையில் இங்கே எங்களுக்கு சீன் அமைப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கொடுக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய சூர்யா
நைட்டு வரும். சிறமலை இபி ஊழியர் அருமை அண்ணார் அவர்கள் உயர்மேன் வந்திருந்தால் மேடைக்கு வந்து பொன்னாடை வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.